திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும். அண்ணாமலை பதிவு. இன்று திமுக ஆட்சிக்கு எதிராக என்டிஏ கூட்டணியின் சார்பாக தமிழகம் எங்கும் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் ஒருபுறம் இருக்க, திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அராஜகங்களை எல்லாம் தொகுத்து ஓர் வீடியோவாக வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை. அந்த வீடியோவிற்கு தலைப்பாக திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும் என்று தலைப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. இதோ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு தருகிறோம். ஆனால் நண்பர்களே, நாங்கள் எவ்வளவுதான் திரு அண்ணாமலை அவர்களை பற்றிய செய்திகள் அடங்கிய வீடியோக்களை உங்களுக்கு வழங்கினாலும் வீடியோவை மட்டும் பார்த்துவிட்டு லைக் கொடுக்க மறந்து விடுகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் புதிதாக சேனலுக்கு வந்துள்ள நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடுகிறீர்கள். எனவே லைக் மற்றும் ஷேர் செய்யுமாறும், புதிதாக சேனலுக்கு வந்துள்ள நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்ததற்கும், லைக் செய்ததற்கும், ஷேர் செய்ததற்கும் நன்றி நண்பர்களே. இதோ அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த வீடியோ உங்களுக்காக. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை. வேலூரில் பெண் மருத்துவருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. விளாத்திகுளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. திருவண்ணாமலை அருகே காவலர்களால் கூட்டு பாலியல் கொடுமைக்குள்ளான இளம்பெண். கோவில் திருவிழாவில் பெண் போலீசுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த திமுக நிர்வாகி. திமுக எம்பி கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல். 16 வயது சிறுமியை தொடர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கிய திமுக ஊராட்சி தலைவரின் மகன். கஞ்சா போதையில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி. விருதாச்சலத்தில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கவுன்சிலர். விழுப்புரத்தில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி. கோயம்பேட்டில் சிறுமியை அடைத்து வைத்து பாலியல் தொல்லை அளித்த திமுக நிர்வாகிகள். மதுரையில் 11ஆம் வகுப்பு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த திமுக கிளை செயலாளர். நந்தனம் அரசு கல்லூரி கேண்டீனில் வேலை பார்த்த பெண்ணுக்கு பாலியல் வன்முறை செய்த திமுக பிரமுகர். திமுக நிர்வாகி தெய்வச் செயலால் மாணவிக்கு பாலியல் வன்முறை. விமான பணிப்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர். 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்ச திமுக நிர்வாகி. கிருஷ்ணகிரியில் 70 வயது முதியவரை கொன்று 60 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை. கஞ்சா போதை இளைஞர்களால் பாலியல் தாக்குதலுக்குள்ளான 66 வயது மூதாட்டி. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பாலியல் வன்கொடுமைகள் 2080. கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான போக்சோ வழக்குகள் 39,999. வயதான பெண்கள் தொடங்கி பச்சிளம் குழந்தைகள் வரை பாதுகாப்பில்லாத ஒரு கொடூரமான ஆட்சியை தான் வழங்கியிருக்கிறது திமுக. திமுக ஆண்டதும் போதும், மக்கள் மாண்டதும் போதும்.